ரொம்ப நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். நம்ம தமிழ் பாரம்பரியம், கல்ச்சர், பெண்களோட அந்த வீரம் போற்றுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்துன்னு போன விதம் போரிங் இல்லாத நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆமாங்க சார், அது அழகாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப டிவைனாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது படம். சார் எனக்கு ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா பண்ணாங்க. அந்த ஒரு பிரேவ்னஸ் அதெல்லாம் நல்லா கொண்டு வந்தாங்க, சூப்பராக இருந்தது. எது சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நடந்தது தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நடந்ததை நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல, பட் நடந்தது அப்படியே நல்லா காமிச்சிருக்காங்க. அப்படி எதுவும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. நடந்ததை நம்மளுக்கு காமிச்சதுனால நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். பட் நடந்தது தானே, அதெல்லாம் நடக்கிறது தானே, நடந்தது நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ. எப்படிங்க படம் பார்த்தபோது, அதாவது இப்போ தான் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு பல மதங்கள் நம்மளுக்கு தெரியுது. அந்த காலத்தில் வந்து நம்ம ஒன்றா இருந்த மக்களை வந்து எப்படி மத மாற்றம் செஞ்சாங்க, அந்த ஆதிக்க வர்க்கத்தில் வந்து நில போராட்டத்துக்காக ஒவ்வொரு மதங்களையும் சாமியும் வந்து ஒரே தெய்வம் அப்படின்னு கும்பிட வச்சாங்க. அப்படிங்கிறது வந்து இதை பார்த்து பிற்பாடு தான் இப்படியெல்லாம் இருந்திருக்குது. வரலாறு வந்து நம்ம நிறையா மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதில் சில உண்மை சம்பவங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. திரௌபதி சிறப்பாக வந்திருக்குது, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், நல்லா வந்திருக்கு. ரிச்சர்டு சூப்பராக பண்ணியிருக்காரு, நடி சார் நல்லா பண்ணியிருக்காங்க, சுல்தானா பண்ணவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க. பழைய படங்கள் பார்க்கும்போது காஸ்டியூம்ஸு இந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது அதாவது அந்த நூற்றாண்டில் வந்து ஆடைகள் வடிவமைப்பு இருந்துச்சான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி காட்டணுமோ அழகாக காட்டணுங்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க, ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ மோகன்ஜினாலே அவர் வந்து ஒரு பட்சமாக சொல்லுவார் அப்படின்ற மாரி. ஏங்க, பெண்கள் பாதிக்கப்படுறது பெண்களுக்கான கருத்தை யார் சொன்னாலும் வந்து அதுக்கு விரோதமாக இருக்கிறவங்க அவர் மேலே குறை சொல்லத்தான் செய்வாங்க. இதை நீங்கள் பாருங்கள், நம்ம குடும்பத்துக்கு பெண்கள் இருக்காங்க, நம்ம பாதிக்கப்பட்டால் நம்ம பேச மாட்டோமா? அந்த மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயும் பெண்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்ட போது அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு இருக்கிறது வரவேற்கப்பட வேண்டியதானோ. வாழ்த்துக்கள்ங்க மோகன்ஜிக்கு என்னோட தனிப்பட்ட வாழ்த்துக்கள், நன்றி. இது மொத்தமாக எல்லாரும் ரசிக்க வேண்டிய ஒரு வரலாற்று சம்பவங்க. இது எந்த மதத்துக்கான படமெல்லாம் சொல்லக்கூடாது. சுல்தான்கள் வந்து நம்ம பாரதத்தை வந்து எப்படி உள்ள அடிமைப்படுத்த நினச்சாங்க, ஒரே தெய்வங்கிறதுக்காக கீழே கொண்டு வரணும் அவனுக்கு போராடினாங்க. அதாவது மதங்கள் வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை கும்பிடலாம், ஒவ்வொரு சாமியை கும்பிடலாங்கிறது வந்து இப்போ இருக்கிற நம்ம பாரதத்தோட நிலைப்பார். அந்த காலத்தில் ஒரே தெய்வங்கிறது கீழே கொண்டு வரதுக்காக நம்மளை எப்படி சித்திரவதை பண்ணாங்கிறது இதில் சித்தரிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, வாழ்த்துக்கள். அவருக்கு பாராட்டுக்கள். படம் சூப்பருங்க, நல்ல வெற்றி படம். அவர் 13ஆம் நூற்றாண்டுக்கே இட்டு போயிருக்கார், அப்படி தான் சொல்லணும். நல்ல காட்சி அமைப்பு எல்லாமே சூப்பர், நல்ல வெற்றி பெறும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட் காட்டுறாரு. அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் எதுவுமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. நல்ல எல்லாமே நல்லா இருக்கு. இல்லைங்க, இது தரமான படம், வெற்றி படம். திரௌபதி படம், திரௌபதி 2 மிக சிறப்பாக இருந்தது. மோகன்ஜி அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் இந்தியா முழுக்க வேற்று மொழிகளிலும் வந்து நம்முடைய பாரம்பரிய சரித்திர வரலாற்று உண்மைகளில் மறைந்து கிடந்த அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிறந்த படம், வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ரிச்சர்ட் கதாநாயகன், அந்த கேரக்டருக்கே உள்ள அந்த உடல் மொழியோடு அருமையாக நடிச்சிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த அப்படியே உண்மை நமக்கு வரலாறு தெரியாமல் இருந்தது இல்லைங்களா? அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அரண்மனை, கோட்டைகள், கொத்தளங்கள், படைகள் அத்தனையும் இதில் கொண்டு வந்திருக்காருங்க. அது மிக 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 அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம மோகன்ஜி அவங்களுக்கு. கண்டிப்பாக ஒற்றுமை
எல்லாம் அதான் நம்மளை அவங்க மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்கள குற்றம் சொல்ல எந்த இடத்துலையுமே மாற்றுகின்ற முயற்சி அந்த பண்டைய காலத்தில் படை முயற்சி அப்படி தானே இருந்திருக்குது. அதை இந்த கால மக்களுக்கு கொண்டாந்துருக்கிறார்கள். இந்த கால இளைஞர்களுக்கு தெரியணும். இது மறுபடியும் இந்த படம் வெற்றி அடையும், நிறைய பேர் பார்க்கணுங்க. சார் திரௌபதி 2 திரைப்படம் பார்த்தேன். படம் ரொம்ப ரொம்ப சிறப்பான படம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத வரலாறுகளை ஏராளமான வரலாறுகள் சொல்லியிருக்கு. குறிப்பாக வந்து ஹொய்சால மன்னர்களில் 7வது மன்னராக ஒருத்தர் வராரு. ஒரு பேர் 2ஆம் வல்லாளன். அவருக்கு வந்து கருடப்படைன்னு ஒரு படை வச்சு அதுக்கு மேய்க்காவலர்கள் இருந்தாங்க. 2ஆம் வல்லாளன் தன்னுடைய முதுமை காரணமாக இறக்கும்போது அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக அந்த கருடப்படையுடைய தலைவரான குமர லட்சுமணா, அவருடைய மனைவி சுக்லாதேவி உட்பட 1000 பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்தாங்க. அந்த ஒரு உண்மை வரலாறும் இதில் இருக்குது. மதுரை சுல்தான்கள் பண்ண கொடுமை இருக்குது. குறிப்பாக வந்து பகாவுதீன் குர்ஷாப்னு ஒருத்தர் வந்து முகமது துக்ளக்குடைய சகோதரி மகன், அவர் காலத்தில் நடந்த வரலாறுகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பகாவுதீன் குர்ஷாப்பை கொலை செய்து அவருடைய உடலை வந்து அவரை வந்து உயிரோட தோலை உரித்து அதில் வைக்கோலை வச்சு மக்களுடைய பார்வைக்கு மாட்டியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த எஞ்சிய உடல் பகுதிகளை வந்து அரிசி போட்டு சமையல் பண்ணி அதை இந்த பகாவுதீன் குர்ஷாப்புடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுத்தாங்கிறது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. எல்லா வரலாறும் இதில் பதிவு செக்குலரமாக, அதாவது உண்மை எப்படி சொல்கிறது, வரலாற்று உண்மையில் தான் சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கு எதிராகவும் இல்லையே. ஆமாம், குறிப்பிட்ட யாரையும் வந்து அவங்க இப்போ வந்து கட்டபொம்மன் படம் பார்க்கணும். கட்டபொம்மனில் வந்து ஜாக்சன் துறையை வந்து நம்ம மதம் பார்த்து பார்க்குறோமா, இல்லை மதராசப்பட்டினம் இருக்குது, மதராசப்பட்டினத்தில் வில்லர்களாக காட்டுறாங்க, அவங்கள வில்லனாக பார்க்குறோமா, மதம் பார்த்து பார்க்குறோமா? ஸோ இங்கே நடந்த வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர்களுடைய வாழ்வியல் அராஜகத்தை சொல்கிறாங்க. இதில் வந்து செக்குலரிசம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படல. நடித்த நடிகர்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ரிச்சர்ட் ரிஷி, குறிப்பாக வந்து வல்லாள மகாராஜாவை நடித்த வந்து நடிகர் நட்டி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க.